அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படியா போய் வரக்கூடாது. உங்களுக்கு போகணும் காலையில் அப்புறம் சீனிக்கிங்க பெற்றோட தாயை பார்க்கறது 66 வயதில் நான் கூட நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் பழுகாமம் வீரஞ்சேனை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துருக்கின்றோம். அதாவது சேச் ரோட்டில் இந்த இடத்த வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அக்கா வந்து இப்போ கேன்சர் எடுத்ததால் பாதிக்கப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த அக்கா வந்து பார்க்குறது எல்லாம் என்ன கணவர் அந்த அண்ணா தான். அந்த அண்ணா வந்து இந்த அக்காவுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்து கொள்றதால இவங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கும் போய்கொள்ள ஒரு சூழ்நிலை, அவங்களோட வாழ்க்கையை நடத்துறது கடை கஷ்டம். இப்போ நேற்றைய தினமும் வைத்தியசாலையில் இருந்தாங்க. வந்து இப்போ வந்தவங்க நேற்று பின்னர் அப்படி தான் வந்தவங்க. எனக்கு அப்போ ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதோட இவங்களோட அந்த வீடியோ எல்லாம் வந்து இந்த அண்ணா வந்து எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமென்று தொடர்பு கொண்டது வந்து இந்த அண்ணா தான். கொஞ்சம் மாங்க தம்பி வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யுங்க, ஒரு 10,000 20,000 போதும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் உதவி செய்யறதுக்கு வந்திருக்கின்றோம். அதோட முக்கியமாக அந்த வீடியோ நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். வீடியோ வந்து ஃபோட்டோ சொல்லி ஆட் பண்ணிக்கொள்கிறோம். அப்படி பாருங்கள். அங்கே அங்கால பக்கம் அங்கே பார்த்துருப்பீங்க நம்புறேன். எவ்வளோ ஒரு பரிதாபமான ஃபோட்டோ பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது இவங்க இருக்கிற நிலைமை. அப்போ எங்களால் முடிஞ்ச உதவி செய்ய போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பாயிருங்க. முக்கியமான உதவி, உங்களுக்கு மேலும் உதவிகளும் தேவை. அப்போ அந்த வகையில் இந்த உதவி யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலியில் இருக்கக்கூடிய திரு கிருஷ்ண பரஞ்சோதி அப்படிங்கிற ஒரு ஆங்கிலவங்க செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு மிச்சம் கோடான கோடி நன்றிகள். அப்போ ஆரம்பத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இத்தாலியில் இருக்கக்கூடிய மணிவண்ணன் என்கின்ற ஒரு அண்ணா வந்து இந்த பணத்தொகை காசை வந்து எங்களை அனுப்பியிருந்தாங்க. இப்போ அந்த அண்ணா அனுப்பி அப்படி ஒரு 2 மாதத்துக்கிட்ட ஆகிட்டுது. என்னென்னு சொன்னால், இப்போ கொப்பி தான் வந்து நோட் பண்ணி வைக்கிறேன்னாங்க. அந்த பேரை நோட் பண்ணி வைக்கிறேன். அப்போ அப்படியே மாறி மாறி செய்துட்டு வந்தேனாங்க. அப்போ அந்த பேர் வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. அப்போ அதனால் வந்து கொஞ்சம் கொடுக்குறது கொஞ்சம் லேட் ஆகிடுது. மிஸ் ஆகணுன்னு சொன்னால் முழுமனை அப்படி நாங்கள் விடலை. என்ன சொன்னால், அந்த கொடுக்குறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுத்து. அப்போ மேலேயும் வந்து அந்த அவசர உதவிகள் வேறு அந்த திட்டங்கள் அப்படி உடனே செய்துட்டு வந்ததாலே இந்த அண்ணா வந்து விரும்பினவங்களை போய் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதாவது கடுமையாக யாரை வந்து நீங்கள் கஷ்டப்படுறவங்களை பார்க்குறீங்களோ தம்பி நீங்கள் போகிற இடங்களில் அவங்களுக்கு இந்த உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் இதற்கு முன்னால் நாங்கள் செய்கிற உதவியில் வந்து பார்த்திங்கன்னா, காசு தந்து அவங்களே கொண்டு கொடுங்க அந்த பேரை சொல்லி போட்டதாலே அப்போ அதெல்லாம் வந்து உடனே கொடுத்து கொண்டு இருந்ததாலே அப்போ இதை கொஞ்சம் கொடுக்குறதுக்கு பிந்திது. அப்போ அதுக்கு நான் மனம் மருந்தி மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் அண்ணா. அப்போ அந்த இந்த உதவியை செய்த இத்தாலியில் கூடிய திரு கிருஷ்ண பரஞ்சோதி அந்த அங்கில் அவங்களுக்கு மிச்சம் கூட என்னுடைய நன்றிகள். அப்போ நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் விளையாட பொருட்களை வாங்கி வந்திருக்கிறோம். அதை அப்படி செஞ்சுட்டு போகலாம் உள்ள. கொஞ்சம் கொஞ்சம் இனிப்பாகும். நீ கொஞ்சம் லைட்டாக தாங்க நான் அதை கொண்டு போகணும். போயிட்டு இந்த பைக்கு வந்து அது பை வச்சுருக்கேன். பை வச்சுருக்கீங்க? பை வச்சுருக்கு. அந்த பையால் வந்து ஒரு அம்மா தான் அந்த வளர்ச்சி திரும்ப பை மாற்றுறேன். பை வந்து மலம் போகிறது சலம் போகுது. மலம் வந்து சைட்டால்
பையன் தான். ஸோ எல்லாம் இது நான் இங்கேருந்து இவ்வளோ பட்டு 36 கைங்க. என்னதுக்கான என்ன பிரச்சனை? அந்த மலைவாசல் உள்ளுக்குள்ளே கட்டி ஒன்று இருந்தது. அந்த கட்டியை எடுத்து போட்டு கொழும்பு பண்ணிக்கலாம். அங்கேருந்து ரிப்போர்ட் வந்தது வெஜி கேன்சர் அந்த ரிப்போர்ட் எல்லாம் இருக்குது. பிறகு முடியெல்லாம் கொட்டு போடுது அந்த மருந்து செய்து நேற்று தான் வந்தது. திரும்ப இந்த இந்த புதன்கிழமை திரும்ப போய் அங்கே அவை பிளட் செக் பண்ணி அவங்க ரிப்போர்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மனதாறுகளுக்கு என்ன மாதிரி நோமலாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப அடுத்த புதன்கிழமை ஹாஸ்பிட்டல் திரும்ப போகும். இந்த நாளைக்கு போகும். அடுத்த புதன் போனால் வியாழக்கிழமை மருந்து செய்வாங்க. வியாழக்கிழமை மதியத்துக்கு மருந்து இந்த அக்கா வந்து இப்போ கனாலம் பண்ணோம் 2ஆம் மாதம் ஆரம்பிச்சது. இந்த வருஷம் 2ஆம் மாதம் நானும் அன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் வேலை இப்படி பிரச்சனை சொல்லி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். உங்களை வேலை மதவூர் வேலை நான் சென்னை செய்கிறேன். மேகம் வேலையும் செய்கிறேன். சடங்கு கோயில்களும் செய்கிறேன். அது இந்த பிரச்சனையால் இந்த எல்லாம் போயிட்டு அது உதவி செய்தாக்கிட்ட தான் உதவியை கேட்டு செய்வோம். தேவையை விட்டு வெளியில் கோயில தூக்கி சாத்தணும். நீ அவைக்கு மேலே பிரசு நீ குளிப்பாட்டுக்கு வேலை அவைக்கு நம்ம அனுப்பணும். அவைக்கு மேலே அதுக்காக நம்ம தொழில் கருவிக்கணும். கோயில இதோட வணிகரையை பார்த்துட்டு எழும்பிடிப்பாக வேலையாவோ கண்ணியத்துக்கு இருக்க இயலாது. கண்ணியத்துக்கு நடக்க இயலாது. இந்த களைப்பு வந்து மயக்கம் ஊசி மருந்து அதுக்கு பிடிக்குது. கவர்க்கூடிய ஊசி தானே. வணக்கம் அக்கா. உங்களோட பேர் என்ன? உடம்பு எப்படி காரிக்கு கலைப்பு எலும்பேலாம் வலிக்கு என்ன காரணம்? இங்கே பாடுங்க கேட்டேன். சாப்பாடுலாம் பசிக்கு எதாவது கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிள்ளைகள் ஒரு நீங்கள் 2 இருந்தாங்க. தம்பி ஒரு ஆளுக்கும் இதே மாதிரி வருத்தம் வந்து மோசம். அண்ணா தொடர்பு பண்ணிருந்தாங்கக்கா வாட்ஸ்அப்பில் உதவி பண்ணுவாங்க சொல்லி. உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமெண்டாங்க நம்மளோட உறவுகள் பார்த்துக்கணும். உறவுகள் உங்களுக்கு எப்படி உதவி தேவை? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஓட்டோ பிடிச்சாங்க பஸ்ஸில் வேலைக்கு போயில 1 கிலோமீட்டர் 10,000 ரூபாய் கிட்ட வேணும். பஸ் காசு நீ ஓட்டோ காசு போகிறது 3000 அது நீ மருந்து இதெல்லாம் வாங்குறது பஸ் காசு துசி துடைக்க வேண்டிய இதெல்லாம் வாங்குறது. கொழும்புல இருந்து ஒரு ஊசி ஒன்று அனுப்பிக்கிற கிழமைக்கு ஒரு தரம் 2 கிழமைக்கு போன கிழமை வாங்கிட்டு பாரகிழமை வாங்கி கொடுக்கணும். திரும்ப எப்போ ஹாஸ்பிட்டல் கிடைக்குது? 4ஆம் தேதி வரை சொல்லிக்காங்க. 4ஆம் தேதி போனால் 8ஆம் தேதி தான் 8ஆம் தேதி 4ஆம் தேதி போனால் வியாழக்கிழமை மருந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யும். உரிய கரண்ட்டில் வாயில சில ஒரு திருப்பி அமுது. வீடெல்லாம் சொந்த வீடு தானாக்கா? சொந்த வீடு. வீடுகள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு இப்போதைக்கு குளிசை மருந்து சாப்பாடு செலவுகள் மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு இதை வந்தாலும் ஓகே. சாப்பிட்றதுக்கு இல்லாட்டியும் அவளை அத்தியாவசியமான தேவைகளுக்கு தான் முக்கியம். தேவை கொலஸ்ட்ரால் பை டெய்லர் போனால் நம்ம போய் கொள்ளலாம். பை நிறைஞ்சா வந்து பேக்கு வாங்குறதா அந்த செலவு நமக்கு தேவைப்படும். ஒரு பேக்கு ஒரு நாளைக்கு 2 கொண்டு மாற்றினா பிறகு பின்னேரம் கொண்டு மாற்றோம். பின்னேரம் மாற்றினா பிறகு விடிய காலையில் எழுப்புனாக்கி குளிப்பாட்டிட்டு திரும்ப இந்த பேக்கு மாற்றிட்டு திரும்ப ஒரு 12 மணி 10 மணி வரை திரும்ப ஆளை திரும்ப குளிப்பாட்டி ஒரு இடத்தையுமே போயிடாது. நான் இங்கே நிற்கிறது எனி டைம் ஒரு டைம் போயிடாது. கடையிலுக்கு போகணும்னாலும் குழந்தை கொஞ்சம் சின்ன கடையில் இருக்காங்க. நம்ம போய் வாங்க நம்ம போய் திருமணம் முடிஞ்சு நீங்கள் எவ்வளோ ஆகுங்க? நாங்கள் கல்யாணம் கட்டி 18 வருஷம் அப்படி இருக்கு. அதுக்கும் நாங்கள் கொஞ்சம் ஒரு வேஷம் வேலை செஞ்ச காசு அது வேறு அடுத்து அது கிட்டத்தட்ட ஒரு 3 கிட்ட செலவழிக்கிறாங்க. 5 ஹாஸ்பிட்டல் மட்டக்குளத்தில் அதுக்கும் கொஞ்சம் அதுக்கும் அதனால கொஞ்சம் எல்லாம் கட்டுப்பாடு எல்லாம் போயிடுச்சு. அந்நேரம் கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க. காட்டி கொடுங்க இப்போ கொஞ்சம் விலைவாசி கூட வந்ததால அன்றைக்கு ஒரு 50 மேஜம் விலை 35 ரூபாண்டா 35 ரூபா காசு எடுத்து நம்ம காணாது.
இப்போ அதுவும் இல்லை. கோயிச்சடங்குக்கு போனால் 5 நாள் போனால் 10,000 காரியம் என்ன கோயிச்ச காரியம் தானே. நம்ம 2 அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க கேளாது. அவங்க சாரதை வாங்கி கொண்டு விட்டாங்க. மதுக்குரிய வேலையில் பார்க்கலாம். நீ கன்னியம்மன் கோயில் முடிஞ்சாலும் அந்த சடங்கு போயிட்டு வரும். காளி கோயில் மாரியம்மன் கோயில் அதில் கொஞ்சம் 5 நாள் சடங்கு 10,000 சில இடத்துல 15,000 அப்படின்ட்டு சில நிதிகள் தருவாங்க. அப்படி அதுகளை கொண்டு வந்து நம்ம இங்கே அதெல்லாம் செய்யலாம். அதுவும் தான் அகலாம் மாதத்துக்கு போகிறதான் அது அதுக்கடையில் நம்ம கொஞ்சம் அங்கே இங்கே மாதிரி தான் நீ வைக்கலாம். அவங்க இந்த நாள் தர மாட்டாங்க. கடை போட்டது அந்த கடை போட்டு நீ எல்லாம் வேலையெல்லாம் விட்டாச்சு. கடையை விட்டாச்சு பார்க்கறது ஒரு இல்லை. நம்ம அங்கேருந்து போயிடல சாமான் வாங்கினா நம்ம போவோம். நீ இப்போ வந்தீங்கன்னா சாமான் வாங்கி கொண்டு நம்ம தொழிலுக்கு போனால் வேலையை பார்ப்போம். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க தெரிஞ்சுட்டு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு எல்லாம் தான் கட்டுப்பாடு காசு முதலீடுலாம் வாங்கினேன் சாமான் முதலீடு இல்லை அப்படின்னு எவ்வளோ முதலீடு பிரச்சனை தானே. அப்படி ஒரு சில பேருக்கு என்னென்னு சொன்னால் இது தொற்று வியாதி எதிர்பார்ப்பாங்க. தொற்று நோய் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த 4 எழுத்து படித்தவங்களுக்கு தெரியும். விளையாடி முறை வீட்டு நிறைய பேர் வரவங்க வந்து அது கிடைப்பாங்க. வருத்தம் வாரதுக்கு முதல் வருத்தம் வந்ததுக்கு பிறகு இந்த வருத்தம் மாட்டா நீ அதில் நீ இவங்களோட எல்லா பழகின 1-2 பேர் வந்து காய்ச்சி தெரிஞ்சு விட்டு போவாங்க. மற்றாக்கள் திரும்ப வாரங்க பாருங்க. இந்த உறவுகள் இப்போ வாரத்தை நிப்பாட்டாங்க வாராங்க இல்லையா நல்லா தொற்று நோய் அப்படின்ட்டு அந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க தானே. கேன்சர் வருத்தம் கேன்சர் வருத்தம் தான் வேறு வருத்தம் கேன்சர் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் கூட இவைக்கிட்ட சொல்லலை. இவன் மருந்து எடுக்க போன வளர்த்த தான் அது இவைக்கு தெரிய வந்து மற்ற மாதிரி நான் டாக்டர்கிட்ட சொல்லி வச்சேன். சொல்ல வேணும் நமக்குள்ள இருக்கிறது இனி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த அவங்க 2 பேரும் தான் மருந்து எடுக்க போனேன். நான் வீட்டை இருக்கேன். இனி அங்கே சொல்லிட்டாங்க அப்படின்னு இருக்கேன் சொல்லிக்கலாம். இவரை வந்து ஒப்பாரு. சரி நான் யோசிக்கேன் என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து நீங்கள் மற்றவங்களோட வந்தீங்க சாப்பாடுக்கு நான் உதவி செய்யுங்க அப்படின்னு போட்டுருந்தீங்க. அடுத்த நாங்கள் இந்த வீடியோ எடுத்து வலைத்தளங்கள் எல்லாம் எடுத்து பதிவு விடுவோம். யூடியூப் ஃபேஸ்புக் டிக்டாக்ல எல்லாம் எங்களால் தனிப்பட்ட உதவி செய்ய முடியாது. உங்களுக்கு அதுக்கு போடுறது பிரச்சனை இல்லையா? அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம கடவுள் இருக்காங்க நம்மள ஒரு இதுக்காக அவங்கள்ட்ட சில வழிமுறை சரி. நான் இப்போ நாங்கள் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் உலகநோக்கு வாங்கி நீங்கள் சாப்பாட்டுக்கு 2 உதவியை இத்தாலியில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரஞ்சோதி அப்படின்னு அவங்க செய்திருக்காங்க. அப்போ அந்த வீடியோ நான் ஆட் பண்ணி கொடுப்பேன் பார்த்துட்டு வாங்க. சரி நாங்கள் இப்போ இவங்களுக்கான அந்த உலக பொருட்களை வாங்குறதுக்கு வந்துருக்கின்றோம். இந்த அக்காவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்காங்க. இந்த அக்காவுக்கு வந்து இப்போ கேன்சர் வருத்தம். இப்போ இந்த ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வேலைக்குமே போகிறதில்ல. நம்ம இந்த வீடியோ இன்ட்ரோடக்ஷன்லேயே இப்போ கதைச்சிருப்பேன். அந்த வகையில் இந்த உதவியை இத்தாலியை சேர்ந்த திரு கிருஷ்ணன் பரஞ்சோதி அப்படிங்கிற இந்த அண்ணா அவங்க செய்திருக்காங்க. பண்ண நாடையில் வந்து நாங்கள் இந்த உலக பொருட்களை எடுக்க வந்திருக்கோம். அதோட முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லணும். அண்ணா வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ மறைமுகமாக வெளியில் சொல்லாமல் நிறைய குடும்பங்களுக்கு உதவி செய்துட்டு வரார். நிறைய குடும்பங்களையும் வாழ வச்சுட்டு இருக்காரு. இப்போ எப்படி சொல்கிற ஒரு இடத்த வந்து இப்போ வீடு வாங்கி கொடுத்து சில குடும்பங்களையும் வந்து எரிப்பாட்டி அப்போ அந்த வகையில் அண்ணாவுக்கு வந்து நன்றிகள் நான் தெரிவித்துக்கொள்கிறேன். சரி நாங்கள் இப்போ அந்த உலகப் பொருட்கள் வாங்கினாங்க. அந்த உலகப் பொருட்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் எவ்வளோ விலைன்றதை இப்போ அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். 5 கிலோ மாவுக்கு 1,50 ரூபா தான் போட்டிருக்குது. அரிசி 10 கிலோ 2,300 ரூபா. சோயா 1 கிலோ 550 ரூபா. பருப்பு 2 கிலோ 560 ரூபா. சீனி 2 கிலோ 450 ரூபா. நெத்தலி 800 1 கிலோ. அங்கர் 1,050 ரூபா. இது மரக்கறி எண்ணெய் 1,150 ரூபா. பிஸ்கட் 2 700 ரூபா. மீண்டின் 2 1,100 ரூபா. செஞ்சு 1 கிலோ 350 ரூபா. 10,010 ரூபா. 10,010 ரூபா. சரி ஓகே. இந்த அதுக்குரிய பில் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் அந்த உலக வாங்கும்போது சொல்கிறேன். நான் இப்போ நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் இந்த இதில் இந்த விலை பட்டியலை பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாமாண்டு அந்த விலை எல்லாம் இருக்குது. அண்ணா வந்து குறைச்சிட்டாரா என்ன நாங்களும் வந்து ஒரு ஹெல்ப்பாக பண்ணுறோம். அதே மாதிரி அண்ணாட ஒரு பங்களிப்பு இதில் இருக்கணுன்றதுக்காக வேண்டி அந்த வகையில் 10,010 ரூபா பில் இந்தாங்கண்ணா காசு இந்தாங்க 10,000 இருக்குது. சரி ஓகே. நாங்கள் இப்போ இந்த பொருட்களை நான் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோவை அப்படியே தொடர்றோம். ஆளுக்கு வேலை கொடுக்கணும் இருக்கு.
நீங்கள் எல்லாம் எனக்கு என்னோட ஒரு சப்போர்ட்டுக்கு வர எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்டா. ஒரு தெரிந்தானே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் உண்மையாதான். ஏண்டா இப்போ இவ்வளோ வேலையும் விட்டு போட்டு போய் நான் கூப்பிட்ட உடனே நேலான்னாவே ஆறாது. சரி எடுப்போம் என்ன பார்த்துருப்பீங்க நம்புறேன். அப்போ அந்த வகையில் 10,000 ரூபா நமக்கு வாங்கியிருக்கோம்ண்ணா. இந்த மீதமானது இது வந்து பில் எவ்வளோ நம்மளுக்கு வாங்குறீங்க பில். இதில் மிச்சமாக ஒரு 10,000 இருக்குண்ணா. எண்ணி பாருங்க இருக்கா இல்லை நீங்கள் ஒரு எண்ணி பாருங்களேன். இதை இப்போதைய செலவுக்கு நான் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த உதவி செய்த இப்போ திடீர்னு நாங்கள் வரும்போது நிறைய பேர் நான் வீடியோ எடுத்து போட்டதுக்கு அப்புறம் உதவி செய்வாங்க. உங்களோட நிலைமை அறிஞ்சு நாங்கள் வரக்குள்ளே நீங்கள் பேசின விதங்கள் அந்த போட்டோ பார்த்துன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாயா போயிட்டேன். அப்போ இந்த உதவி செய்த அந்த அங்கெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி விரும்புகிறீங்க? எங்களுக்கு வந்து நோய் போல அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படி நோய் வரக்கூடாது. உங்களுக்கு போடுங்க. சரி, நல்லா சொன்னே ஒரு தனி ஒரு ஆணாக இருந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறது கடும் வேதனை வழிகான்னு செய்யுது. சரி பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது முக்கியமாக வந்து இப்போ இந்த வீடியோ இங்கே இருக்கக்கூடிய உறவு யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருந்து கொள்ளுங்க, சப்போர்ட்டாக இருந்து கொள்ளுங்க. கேன்சர் நோய் வந்து தொற்று நோய் இல்லை. இந்த டைமில் நீங்கள் வந்து உங்களோட கூட இருக்கணும். இப்போ ஆரம்பத்தில் வந்து நல்லா இருக்கும்போது எல்லோரும் நல்லா பழகிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒதுங்கி இருக்கிறது பெரிய ஒரு மனவேதனைக்குரிய ஒரு விஷயம். அப்படி இருக்காதீங்க யாருமே. இப்போ நிறைய உறவுகள் இப்போ வாரங்களாம் இருந்தும் முதலை விட கொஞ்சம் குறைவாக பண்ண வந்து கவலைப்பட்டு கிடைக்காது. சரிங்க. இதே போல் அந்த வாழ்வாதாரத்தில் இருக்கிறார்களும் இந்த உதவிகளை செய்வாங்கன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்போ என்ன விட்டுட்டு வெளியில் போயிடல. இல்லாட்டினா யார்கிட்டையும் எனக்கு ஒரு உதவி வந்து கேட்க மாட்டோம். வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இப்போ இந்த உதவியை செய்த அந்த அங்கிள் அவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? செய்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சரியா காசு நாங்கள் போயிட்டு வரோம்மா. உடம்பு பார்த்துக்கொள்ளுங்க. சரி அண்ணா, நாங்கள் போயிட்டு வரோம். நீங்கள் யோசிக்காங்க சரியா? உடம்பு பார்த்துக்கொள்ளுங்க. அக்கடை உடம்பு எது பண்ணி சொன்னால் எனக்கு தொடர்பு கொள்ளுங்களா? அப்போ நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்கிறோம். அப்போ அம்மா இருக்காங்க. அம்மா பேசுவாங்களா? அம்மாவோட கொஞ்சம் பேசணும். அம்மா வந்து என்ன இப்போ உங்களோட எனக்கு மாமி அக்காட அம்மா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? உங்களோட மகள் என்னது? இந்த பிரச்சனை வந்து எவ்வளோ ஆகலம்மா? 2ஆம் மாதம் கக்குசிவா இருந்த 10 நாளைக்கிட்ட நீ போய் மருந்தெடுக்க சரி வரல. 2ஆம் மாதம் 8ஆம் தேதி பாட்டு கொண்டு வரேன். கொண்டு போய் நீ மடலில் சூடியெல்லாம் போட்டு பார்த்து வேலைஞ்சி நீ 10ஆம் தேதி அப்புறம் பண்ண ஒரு தரம் பண்ணி சும்மா கை வையாமல் பண்ண மரம் திரும்ப பண்ணுறான். தீக்கிழமை வந்தேன். செவ்வாய்க்கிழமை பூத்தங்கிட்டு திரும்ப அடுத்தான மரம் புதன்கிழமை சொன்னவங்க என்னண்டாமாமா. இப்போ இப்போதைக்கு ஒரு குடும்ப பெண்ணாக வந்து நீங்கள் இருந்து விட்டீங்க. செஞ்சது நிலைமை பிடிக்குது. இப்போ பிரச்சனை தான் தம்பி. இப்போ 2 கிழமை இருக்கப்போ போய் வாரதே பதினேழு வாட்ட காசி 6,000 அங்கே கொண்டுட்டு போட்டுற 3000 வந்து 3000 4-5 நாளைக்கு இருக்கணும். மருந்து 3 நாளைக்கு அப்படி மருந்து விடுவாங்க. சாப்பாடு எல்லாம் மருந்து ஒரு வேலை கடையில் என்ன சாப்பாடு கொடுக்கணும். சரியா இப்படி தருமா எனக்கு எங்கே வேலை அதாவது எனக்கு மேலே ஒரு கஷ்டப்படுறேன். நான் வேண்டாம் சுகமாக எடுப்பேன் வேலையை வந்து காலையில் அப்புறம் சரிச்சு பெற்ற விட்ட தாயை பார்க்குறது 66 வயதில் நான் கூட வேறு வேலை 2ஆம் மாதம் எடுத்தாரு வேலை இன்னும் முடியல. தாயை பார்க்கணும். நீங்கள் தாய் ஒரு மகளை பார்க்கணும். மக்கள் பார்க்க அப்படி தான் ஆசைத்தில் இல்லாத மனத்தா வர்றீங்க. நீ எல்லாம் நீ ஒன்று மாலை கொண்டு இப்படி திரிகிற வேலை ரெண்டு கணக்கு மனத்தா படுவாங்க ஆசைத்தில் வேலைக்கு. இன்னொரு ஒரு மகன் இளம் 36 வயதில் இப்படி தான் வரத்து வந்து வேலைஞ்சி மடுவத்தில் அவருக்கு கூட்டம் முடியல ஒன்றும் செய்யலை. மடுவத்தில் அப்புறம் செஞ்சு வேலைஞ்சி வரைக்கும் நம்மளை உதவி செஞ்சு எல்லாரும் உதவி செஞ்சு நல்லா சாப்பிட்டு வேலைஞ்சி சொன்னாங்க. அப்புறம் பண்ணி 40,000 நெறிப்பார் மரம் 1 வருஷம் 1 வருஷத்தில் மரம் சரி அவர் செத்து யோசிக்காதீங்க. பெங்களால் முடிஞ்ச கொஞ்சம் சாப்பாடு பொருட்கள் வாங்கியிருந்தீங்கம்மா. அண்ணட என்ன காசு கொடுத்தீங்க
இதை வச்சு இப்போதைக்கு பாருங்க அடுத்த கட்டம் ஏதாவது உதவி கிடைச்சா கண்டிப்பாக வந்து காரணம் சரியா அவர்கள் மோஞ்சிட்டு 4 வருஷம் போயிட்டு அவர் சித்தோடு தலைங்கடங்கன அவரும் செத்துட்டாரு வச்சிடமாட்டு இப்படி அடுத்த மனிதன் சொன்னால் இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது உதவிகள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் என்ன உதவி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பார்க்குற ஒரு செய்யணும்டா இன்னும் என்னால ஒன்று செய்யல நீ அவகாலையும் பொண்ணு வேலை உடனே ஒன்று தான் இல்லாத சமைக்கிறது இல்லை எனக்குமே இல்லை வரது 2ஆம் அதே கூட நான் எல்லாம் இல்லை நான் ஒன்றும் செய்யறதில்லை அப்போதான் எல்லாம் செய்யறேன் எனக்கு ஒன்றும் செய்யலை கால் அடுப்பு ஜாமான் பிரசர் எல்லாம் ஆசடி கொண்டோம் 4 நாளில் கால் நீங்கி போகும் வேறு கேட்டு மாட்டேன் அப்படி தான் கொண்டு இறைச்சப்பட இன்னும் கடவுள் இந்த மாதிரி நிலைமை கொண்டு விட்டுடிக்காரு அதை சும்மா கிடக்க நான் வேடிக்கிறது பிரச்சனை இல்லாமல் அவரே சத்து சாப்பாடு சாமான் கொடுக்கணும் இல்லாட்டி அந்த மருந்து போய் சக்தி மறைக்கும் மருந்து போட்டு சரி பார்த்துக்கணும் அக்கா போயிட்டு வரணும் வேறு அதில் இருக்கணும் இல்லை வேறு ரெண்டு இதுதான் உதவியை பார்த்து அவட பார்த்து சோமா மட்டும் பார்த்து இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்கிறோம் வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுறது அப்படியே தெரிஞ்சு காட்டுங்க இதான் வந்து இந்த அண்ணா வந்து ஆரம்பத்தில் வந்து வச்சிருந்த கடை இப்போ கடைக்குள்ள ஒரு பொருட்களுமே இல்லை ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க சரி பிரச்சனை அதை நாங்கள் போயிட்டு வந்தோம்ண்ணா சரி ஒரு வாரம் சரி அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு கருத்துமான உதவிகள் தேவை அப்போ அப்படி பாருங்கள் நாங்கள் இந்த வழியில் வந்துட்டோம் அக்கா வந்து இயலாமல் அந்த பக்கம் அப்படி சரி அடுத்த பக்கம் அடுத்த சுருண்டி வந்து இருக்காங்க அந்த பார்க்கும்போது தெரியும் அந்த கடப்புக்குள்ளாங்க சரி ஓகே இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் பாய்